2022 ஆண்டுக்கான தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது தமிழறிஞர் ஆசு இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு அறிவிப்பு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். தமிழ் கவிதையில் புதிய நோக்கையும் போக்கையும் உருவாக்கிய பெரும் இலக்கிய சிற்பிகளாக பாரதியும் அவரை அடியொற்றிய மிக மகத்தான கவிஞனாக விளங்கியதால் பாரதிதாசனையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். தமிழ் உயர்ந்த மொழி என்கின்ற பெருமிதத்தையும் தமிழ் எம்மொழிக்கும் தாழ்ந்தது அல்ல மிகச்சிறந்தது என்கின்ற ஒரு சிறப்பையும் பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார். அது என் உள்ள பெருமிதத்தை ஊக்குவித்தது. இருட்டறையில் உள்ளதலா உலகம், சாதி இருக்கிறது என்பாலும் இருக்கின்றானே என்று பாடியவர் பாவேந்தர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கியவரும் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன். அந்த பாவேந்தன் மீது தீரா காதல் கொண்டு தமிழகத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் பாரதிதாசனுடைய புகழை ஓங்கச் செய்து வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சாகித்ய அகாதமி நிறுவனத்தின் மேனாள் மண்டல செயலர் திரு ஆசு இளங்கோவன் அவர்கள் குறித்து ஆவணப்படம் எடுப்பது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். ஆம், எனக்கும் சக்தி பிறந்தது. எனக்கு தந்தையாக கிடைத்திட்ட முனைவர் ஆசு இளங்கோவன் ஐயா அவர்களால். அவர் என் வாழ்வில் கிடைத்த ஒரு பெரும் பேறு என்றே கூறலாம். சிறந்த பேச்சாளர், சிறந்த பண்பாளர், சங்க இலக்கியத்திலே வரக்கூடிய சில பாடல் அடிகளுக்கு பொருத்தமானவர். புதுவை, தமிழகம் போன்ற தமிழ் மண் அல்லாது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் அனைவரது நெஞ்சங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ள ஆகச்சிறந்த ஆளுமையாக, இலக்கிய ஆளுமையாக திகழ்கின்றவர் முனைவர் ஐயா ஆசு இளங்கோவன். வள்ளுவன், கம்பன், இளங்கோ, பாவேந்தன், பாரதி, கண்ணதாசன் இப்படி எப்பேற்பட்ட தமிழ் ஆளுமைகளாக இருந்தாலும் அவர்களை பற்றி அணு அணுவாக ரசித்து பேசத்தக்க ஆற்றல் மிக்கவர். 30 ஆண்டு காலம் சாகித்ய அகாடமியை ஆட்சி செய்த மாமன்னன் என்று சொல்லலாம். ஐயா அவர்களை பற்றிய ஆவணப்படம் எடுப்பது வளரும் தலைமுறைக்கு, எதிர்கால தமிழ் தலைமுறைக்கு இலக்கிய தலகர்த்தர்கள் எப்படி இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்பதை ஒரு அடிச்சோடாக அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த ஆவணப்படம் எடுக்கின்ற ஒரு நிகழ்வு என்பதை முதலிலே நான் கூற விரும்புகின்றேன். இப்படி ஒரு மிகச்சிறந்த தமிழ் தொண்டினை உடைய தமிழ் பற்றாளரை உலகிற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்ற நோக்கோடு சுந்தரமுருகன் ஐயாவிடம் இளங்கோவன் ஐயாவை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்கலாமே என்று கேட்டேன். அவரும் ஆர்வம் கொண்டு அதற்கு ஒப்புதல் அளித்தார். என்னுடைய கணவர் பரமசிவம் அவர்களிடமும் தெரிவித்தேன். அவரும் எனக்கு உறுதியளித்து உடன் நின்றார். பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் என்ற குரலுக்கு ஏற்ப வாழ்வியலை அமைத்து கொண்டு ஆகச்சிறந்த அறிஞராக நம்மிடையே தமிழ் மண்ணில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது மதிப்பிற்குரிய தமிழறிஞர் முனைவர் இளங்கோவன் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்று ஆவணப்படத்தை செம்மையாக செய்து கொண்டிருக்கிற முனைவர் சுந்தரமுருகன், முனைவர் அனிதா பரமசிவம் ஆகியோருக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் கடமைப்பட்டுள்ளது. முதலாக இலக்கியத்தில் புரட்சி பாய்த்தவன் இளங்கோவடிகள். ஜோதிடக்கலை பொய் என்று மெய்ப்பித்தவன் இளங்கோவடிகள். இறைமையை பாடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட இயற்கையை வாழ்த்தி பாடிய புகழுக்குரியவர் இளங்கோவடிகள். அந்த பெயர் தாங்கிய
நம் நல்லறிஞர் ஐயா இளங்கோவனார் அவர்கள் இலக்கியத்தில் மட்டுமல்ல மாந்த பண்பிலும் தலை சிறந்தவராக விளங்குகின்றார். இவர் நட்புக்காக மட்டுமல்ல, உதட்டளவிலே சொல்லுகின்ற உறவும் அல்ல, பழகுவதற்கு உண்மையாகவே அவருடைய தூய உள்ளம் படைத்ததனால் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் எழுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். இல்லை என்றால் பேராசிரியர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் எல்லாம் நம்முடைய சாகித்ய அகாடமியிலே எழுதுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிருக்கும். ஆசி இளங்கோவனர்கள் எங்களுடைய மன்றத்திலே காப்பாளராக இருந்து எங்களை மிகச்சிறப்பாக வழிநடத்தி வருபவர். மிகப்பெரிய தமிழ் இலக்கிய அறிஞர்களை எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி நாங்கள் நிகழ்வுகள் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர். அவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் எல்லாம் அவர் சாகித்ய அகாடமியுடைய துணைச்செயலராக பணி ஓய்வு பெற்றாலும் அவர் அனைத்து தமிழ் ஆளுமைகளை பற்றியும் மிகுந்த அறிவு நுட்பத்தோடு பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். இவர் இளங்கோவனை பற்றி எண்ணும்போது எனக்கு அவருடைய 2 பெரிய ஆற்றல்கள் நினைவுக்கு. ஒன்று, அவர் நல்ல படிப்பாளி. ஒரு சாகித்ய அகாடமி கூட்டத்தில் வள்ளத்தோளுடைய கவிதை ஒன்றை எந்தவித புத்தகமும் இல்லாமல், எந்தவித துண்டுச்சீட்டும் இல்லாமல், அப்படியே வரிபெறாமல் அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். அதை அவர் சொன்ன விதம், எந்த இடத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டும், ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்படியே சொன்னதன் மூலமாக அந்த கவிதையை மொழி தெரியாதவர்களும் மலையாளம் தெரியாதவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இருந்தது. 6 மொழிகளை அறிந்த பேரறிஞர் சு இளங்கோவன் ஐயா பற்றி சிலவற்றை உங்கள் முன் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அறிஞர்கள் இடையிலே அவரை பற்றிய அறிமுகம் தேவையில்லை என்றாலும் கூட கூறுவது நம்முடைய கடமையாகின்றது. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டு அங்கிருந்து கலை செல்வங்களை தமிழ் மொழியில் இயற்றியுள்ளார், மொழிபெயர்த்துள்ளார். இரவாத புதுநூல்களை தமிழுக்கு அணிகலன்களாக அணிவித்துள்ளார். மடை திறந்த வெள்ளம் போல் அவர் பேசும் பேச்சினை இடைவிடாது கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். இலக்கியச் செல்வர் முனைவர் ஆசு இளங்கோவன் ஐயா அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் ஒட்டன்சத்திரம் அருகில் உள்ள அரசப்ப பிள்ளைப்பட்டி என்னும் ஊரில் 7 தலைமுறைகளாக நாட்டாண்மையாகவும் அந்த ஊரை உருவாக்கியவர்களாகவும் விடுதலை போரில் 200 ஆண்டுகளுக்கு முன் பாளையக்காரர்களை இணைத்து வெள்ளையனை எதிர்த்து போர் முரசு கொட்டிய விருப்பாச்சி பாளையக்காரர் கோபால் நாயக்கரின் தளபதியாகவும் முதலமைச்சராகவும் சுபாஷ் என்கிற மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கிய அரசப்ப பிள்ளையின் பரம்பரையைச் சேர்ந்தவர். குறிப்பாக நான் மறந்து போய்விடலாம், அரசப்ப பிள்ளை இந்திய நாட்டின் விடுதலைக்கு போரிட்ட ஒரு குறிப்பிட்ட பாளையக்காரரின் தளபதியாகவும் முதலமைச்சராகவும் இருக்கிற தளவாய் என்ற பொறுப்பில் இருந்தார். விருப்பாச்சி புரட்சி என்று இந்திய விடுதலை போரிலே உண்டு. விருப்பாச்சி ரிபல்லியன் என்று குறிப்பிடுவார்கள். ஒட்டன்சத்திரத்திலிருந்து பழனி போகிற வழியிலே அந்த போர் நடந்த கட்டடம் கூட என்று காணலாம். உண்மையிலேயே ஒரு இருக்கும் நிலை மாற்ற ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்தல் பிறர் குழைக்கும் எழுத்தாளர் கடனாம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவது போல இருப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் புரட்சி செய்கின்ற ஒரு குணம், அந்த கலக குணம், போர்க்குணம் ஒரு 7-8 தலைமுறையாக எங்களுள்ளே ஓரி வந்திருக்கிறது என்று நான் நினைத்து, ஒரு எளிய மனிதனான எனக்கும் ஒரு நல்ல பாரம்பரியம் இருக்கிறது என்று நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவரது தந்தையார் சுந்தரம், அன்னையார் சிவகாமி. தந்தையார் பழனியில் அஞ்சல் அலுவலராக பணியாற்றுகிற பொழுது பழனியில் பிறந்தவர். இளங்கோவன் ஐயா அவர்கள் தொடக்க கல்வியிலேயே படிப்பில் ஊக்கம் மிக்கவராக இருந்தார். அவர் உடன் படிக்கும் மாணவர்களிடம் நன்றாக பேசி பழகும் தோழமை பெற்றிருந்தார். பழைய தமிழ் பாடல்கள் இலக்கியங்களிலே இருந்துதான் எனக்கு தமிழிலேயே ஆர்வம் வந்தது. அப்பாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு புராணங்களை கற்பித்த காலங்களிலே என் தந்தையார் எனக்கு முத்தொள்ளாயிரத்தை எடுத்து தந்து தமிழை தொடங்கி வைத்தார். எனவே
ஒரு புதுவிதமான உலகம் எனக்கு தோன்றியது. என்னுடைய ஆசிரியர்களும் நண்பர்களும் உறவினர்களும் நான் கண்டெடுத்த எனக்கு உதவி செய்பவர்களும் பல ஊர்களிலும் பல இனத்திலும் பல சமயத்திலும் பல சாதியிலும் பல குலத்திலும் உருவானார்கள். இது எனக்கு ஒரு நலமாகவே உருவானது. கிணற்று தவளையாக இல்லாமல் நான் கொஞ்சம் உலகம் தெரிந்தவனாக மாறுவதற்கும் ஒரு தாராள மனப்பான்மை என்னுள்ளே உருவாவதற்கும் இது உதவியாக இருந்தது. இளங்கோவன் ஐயா அவர்கள் தொடக்க கல்வியிலேயே படிப்பில் ஊக்கமிக்கவராக இருந்தார். அவர் உடன் படிக்கும் மாணவர்களிடம் நன்றாக பேசி பழகும் தோழமை பெற்றிருந்தார். பெரும்பாலும் எப்பொழுதும் புத்தகங்களையே அவர் உற்ற தோழர்களாக கொண்டிருந்தார். தான் சிறு வயதிலிருந்தே, அதாவது தான் இளைஞனாக இருக்கின்ற காலகட்டம் முதற்கொண்டே மிக வலிமையான தமிழ் குறித்த, தமிழின் தொன்மை குறித்த, தமிழின் சிறப்பு குறித்த கருத்துக்களை எல்லாம் மேடையில் பேசி வருபவர். தான் தோன்றுகின்ற மேடை அத்தனை மேடைகளிலும் பாவேந்தர் பாரதிதாசனுடைய புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்று பேசி வருபவர். திண்டுக்கல்லில் நாகல் நகரில் உள்ள தொடக்க பள்ளியிலே படித்தேன். அந்த பள்ளியில் தான் முதலிலே பாலர் சபை என்ற ஒன்றிலே 4ஆம் வகுப்பில் நான் உரையாற்றினேன். நான் உரையாற்றியதை என்னுடைய 4ஆம் வகுப்பு ஆசிரியர் சைமன் மிகவும் பாராட்டி, ஒருவன் பேசுவதென்றால் இளங்கோவனைப் போல பேச வேண்டும் என்று பாராட்டினார். அதுவரை அது மேடையில் பேசுவது, தனித்து பேசுவது, அதற்காக பாராட்டப்படுவது என்று எனக்கு அறியாமல் இருந்தது. அது சிறப்பாக இருந்தது. அதன் விளைவாக என்னுடைய தந்தையார் எனக்கு நன்கு பயிற்சி அளித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் என்ற ஒன்றை என்னுடைய சொந்த ஊரான அரசப்பள்ளி திருவிழாவிலே அரங்கேற்றினார். என்னை வீரபாண்டிய கட்டபொம்மனாக அதிலே நடிக்க வைத்தார். அந்த தொடக்கம் எனக்கு எங்கள் ஊரிலும் ஒரு பெருமையை தந்தது. அரசப்ப பிள்ளையினுடைய பாரம்பரியம் இன்றும் உயிராக இருக்கிறது என்று அவருடைய 7வது தலைமுறை பேரன் மெய்ப்பித்து விட்டான் என்று கூறி, அந்த நேரத்திலே ஒட்டன்சித்திரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கருத்தப்ப கவுண்டர் அவர்கள் எனக்கு பொன்னாடை போர்த்தினார். இவரது துணைவியார் திருமதி கிருஷ்ணவேணி. இவருக்கு ஒரே மகள் அல்லிமலர் அவருடைய பெயர். அவர் மருத்துவராக சென்னையில் பணியாற்றி வருகிறார். படித்தார். பிறகு வளர வளர எங்கள் குடும்பங்கள் அருகருகே இருந்தன. அவருடைய தந்தையாரும் என்னுடைய தந்தையாரும் நண்பர்கள். காலப்போக்கில் ஒருவரையொருவர் நன்கு அறிந்து கொண்டோம். இருவருக்கும் ஒருவருக்கொருவர் நன்கு அறிமுகமாக இருந்ததாலே அதனால் எந்த விதமான கடும் போராட்டங்கள் எதுவும் இல்லாமலே அது நேசம் திருமணமாக மாறியது. ஒரு ஒத்துதான் அவர் என்ன விரும்புகிறாரோ கிட்டத்தட்ட என்னுடைய குழந்தைகளும் அதே மாதிரி தான். அதனால வீட்டில் அவனுடைய வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குன்னு வழியில்லை. பழனி தலபுராணம் எழுதிய பாலசுப்பிரமணிய கவிராயருடைய பரம்பரையிலே வந்தவர். அதில் ஏதோ எள்ளு பேத்தியோ ஏதோ போன்று அவருடைய ஒரு பாரம்பரியம். நாங்கள் கத்தி பிடித்த பரம்பரை என்றால் அவர்கள் எழுத்தாணி பிடித்த கவிதை பாடுகிற பாரம்பரியம், அது பழனி முருகனை போற்றுகிற பாரம்பரியம் என்று தெரிந்து காலப்போக்கில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டேன். எங்க குடும்பத்தை பொறுத்தளவுலையும் அவங்க குடும்பத்தை பொறுத்தளவுலையும் அதிக படிப்பும் நிறைய மிகுந்த அறிவுத்திறனும் உள்ளதுனால யாருமே அவரை கொஞ்சம் உயரமாக தான் வச்சிருந்தாங்க. என்னுடைய வாழ்க்கை துணையும் என் ஒரே மகளும் என் வாழ்வின் வெற்றிக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியையும் அளித்தார்கள். என் மகள் என்னைப் போலவே பேச்சாற்றல், எழுத்தாற்றல், இலக்கிய ஆற்றல் இவை அனைத்தையும் படைத்தவராக விளங்கினார். பல இடங்களுக்கு நான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் வந்து என்னைப் போலவே பல துறை அறிவையும் பல பகுதி அறிவையும் அவர் சேமித்து கொண்டார். மிகச்சிறந்த அரசு மருத்துவராக இன்று அவர் விளங்கி வருகிறார். பல மருத்துவ பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். இலக்கிய செல்வர் முனைவர் ஆசு இளங்கோவன் ஐயா அவர்கள் தம் வாழ்நாளில் பெரும் பகுதியை தாய்மொழியாம் தமிழ்மொழி உள்ளடங்கலாக நம் தாய்நாட்டில் அங்கீகாரம் பெற்றுள்ள இந்திய மொழிகளாம் 24 மொழிகளை மேம்படுத்துவதற்கும் வளர்த்தெடுப்பதற்கும் செலவிட்டவர். மற்றொரு பகுதியை தான் குருவாக ஏற்றுக்கொண்ட புரட்சிக்கவி பாவேந்தர் பாரதிதாசன் வழி நின்று
மக்களிடையே வற்றாத தம் சொல்வீச்சு உரையின் மூலம் சாதிச் சழக்குகளை மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க பாடுபட்டவர். பாரதியின் பாடல்கள் புரட்சியின் கீதங்கள். புல்லடிமை தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கு இனி மனம் நாணி இந்த தொல்லை இகழ்ச்சிகள் தீர நம் தொண்டு நிலையினை தூவென தள்ளி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியிருக்கிறார். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், இந்த பூமியில் இனி எவர்க்கும் அடிமை செய்யோம் என்றும் பாடியிருக்கிறார். எனவேதான் தளர்த்த தமிழ் கவிதை உலகிலே துணிச்சலை மிக முதன்மையாக உருவாக்கியதாலே பாரதியை மிகச் சிறப்பாக போற்றி பாராட்ட வேண்டியுள்ளது. நான் அவரை மனத்தால் மிகவும் நெருங்கி தழுவி பாராட்டினேன். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இலக்கியம் வளர்த்தெடுக்கும் புதுதில்லி இந்திய இலக்கிய கழகத்தின், அதாவது சாகித்ய அகாதமியின் எந்த மண்டலத்தில் ஆசு இளங்கோவன் ஐயா தலைமை பொறுப்பில் பணியாற்றினாலும், அது புதுதில்லியாக இருந்தாலும், கொல்கத்தாவாக இருந்தாலும், பெங்களூருவாக இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும், அங்குள்ள பணியாளர்களை சகோதரர்களாக பாவித்து அனைவரையும் அன்பு வழியில் நடத்தியவர். இலக்கியத்திற்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் இல்லை. ஆனால் இனிமேல் அவர் தொடர்ந்து எழுதி வருகிறார். சாகித்ய அகாடமி விருது மட்டுமல்ல, புக்கர் பரிசு, நோபல் பரிசு போன்ற விருதுகளை பெறுவதற்கு மிகவும் தகுதியுடையவர். தமிழக அரசு சிறந்த மொழிபெயர்ப்புகளுக்கான அறிஞர் விருதை அவருக்கு வழங்கியிருந்தாலும் கூட சாகித்ய அகாடமி அவர் இன்னும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரே காரணத்திற்காக இன்னும் அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்படாமல் இருக்கிறது. அந்த குறை நீக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசின் சாகித்ய அகாதமி நிறுவனத்தில் பல்வேறு பொறுப்புகளிலே அவர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர்கள். நானும் சாகித்ய அகாதமியினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருந்தபோதும் சரி, அதற்கு முன்பும் பின்பும் சரி, மிக அற்புதமாக இலக்கிய தேட்டமுடையவராக, மனிதநேய பண்பாளராக, பெருமதிப்பிற்குரிய நண்பராக அவர் திகழ்கிறார். எளிமையின் உருவம் இவர், அறவழியில் நடப்பவர், தொண்டின் சின்னம் இவர், தியாகத்தின் மறு உருவம் இவர். பணியாற்றிடும் வெவ்வேறு மாநிலங்களில் எல்லாம் மொழி இன உணர்வுகளால் எத்தனை இடையூறுகள் மலைபோல் வந்தாலும் மிகவும் பொறுமையோடு அவற்றையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவர் நம்முடைய இலக்கிய செல்வர் அவர்கள். தமிழ் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் எழுதி வருபவர். அதை போலவே தமிழ் நூல்களை ஆங்கிலத்திற்கும் மொழிபெயர்த்து வருபவர். ஆங்கில நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து தமிழ்நாடு அரசு பரிசு உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய பரிசுகளை பெற்றிருக்கிறவர். அவர் சிறந்த மொழி பற்றாளர், சிறந்த நுண்ணறிவாளர், பல மொழிகளை கற்றறிந்தவர். நான் அவரை கண்ட முதல் நாளிலேயே நிறைய தகவல்களை பெற்றதுடன் என் ஆய்விற்கான தரவுகளையும் அவரிடமே பெற்றேன். முதல் சந்திப்பிலேயே அன்பும் பண்பும் எளிமையும் அக்கறையும் கிடைத்திட்டதால் அவரிடம் நான் தந்தை அன்பினையும் பெற விளைந்தேன். ஐயா அவர்கள் இருமொழி புலமை பெற்றவர் என்பது எல்லோரும் அறிந்ததே. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெண்களுக்காக பேசக்கூடிய, கவிதைகளை ஏற்றக்கூடிய, மேடைகளிலே தன் பேச்சை முழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஐயா அவர்கள். பாரதி பாடுகின்ற அந்த நல்லறிஞராக பிற நாட்டு இலக்கிய செல்வங்களை தமிழ் உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஐயா ஆசு இளங்கோவன் ஐயா அவர்களை பார்க்கும் போதெல்லாம் வியப்பு இருக்கின்றது. சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவர். தமிழ் மொழிக்காகவும் இலக்கியத்துக்காகவும் பண்பாட்டுக்காகவும் பல அரிய பணிகளை செய்திருக்கிறார். இந்த எளிய மக்களுக்கும் எளிய எழுத்தாளர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளித்த பெருமை இளங்கோவன் அவர்களை சாரும். இந்நிலத்தில் ஏராளமான மனிதர்கள் பிறக்கின்றனர். எல்லா மனிதர்களாலும் நாட்டிற்கு பெருமை சேர்வதில்லை. எல்லா மனிதர்களும் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதும் இல்லை. நம் பாரத நாடு புண்ணிய பூமி என்று அழைக்கப்பெறுகின்றது. மகாகவி பாரதியார், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, ஞானத்திலே பரமோணத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு என்று பாடுவார்.
தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டம் திருமுருகப் பெருமான் அறுபடை வீடு கொண்ட ஒரு படை வீடான பழனியில் ஒட்டன்சத்திரம் வட்டத்தில் அமைந்துள்ள தும்மிச்சம்பட்டி என்னும் சிற்றூரில் கல்வி அறிவும் அனுபவ அறிவும் ஒருங்கே நிறைந்த சுந்தரம் சிவகாமி இணையருக்கு மூத்த மகனாக பிறந்தார் நம்முடைய இலக்கிய செல்வர் சு. இளங்கோவன் ஐயா அவர்கள். கரும்பு தந்த தீஞ்சாரே, கனி தந்த நெடுஞ்சுடையே, கவின்சை முல்லை அரும்பு தந்த வெண்ணகையே, அணி தந்த செந்தமிழே, அன்பே இங்கே இரும்பு தந்த நெஞ்சுடையார் துறைதோறும் நின்னெழிலை ஈடெழித்து வரும்புதுமை நினைக்கையிலே நெஞ்சு பதைக்கும் பகர வாய் பதைக்கும். வடக்கினில் தமிழர் வாழ்வை வதக்கிப்பின் தெற்கில் வந்தே இடக்கினை செய்ய நினைக்கும் எதிரியை அந்நாள் தொட்டே அடக்கடா என்றுரைத்து அரங்காக்கும் தமிழே, இங்கு தடைக்கற்கள் உண்டென்றாலும் கடந்தோள் உண்டென திரிப்பாய். ஒண்டமிழ்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் கண்டறிவாய். எழுந்திரு நீ இளந்தமிழா, கண்விழிப்பாய். இறந்தொழிந்த பண்டை நலம் புதுமை நலம் அனைத்தையும் நீ புதுப்பிப்பாய். இன்றே தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் ஐயாவுடைய தொடர்புக்கும் மிகுந்த ஈடுபாடு இருக்கின்றது. பாவேந்தருடைய இலக்கியங்களை எல்லாம் அழகுற எடுத்து சொல்லக்கூடிய பாங்கு தமிழகத்திலே இருந்தாலும் இந்த புதுவையிலே இருக்கக்கூடிய புரட்சி கவிஞரின் புகழை உலகெங்கும் எடுத்து சென்ற பெருமை ஐயா ஆசு இளங்கோவனுக்கு மட்டும்தான் உண்டு என்பதிலே யாரும் மறுக்க முடியாத உண்மை என்பதிலே இந்த தருணத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழகம் மட்டுமல்லாது புதுச்சேரிக்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்திற்கு ஐயா அவர்கள் பலமுறை வருகை தந்து குறிப்பாக பாவேந்தர் மீது அளப்பரிய பற்று கொண்ட ஐயா அவர்கள் பாவேந்தனுடைய அத்தனை பாடல்களையும் மிக சிறப்பாக எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். அது மட்டுமல்ல, புதுச்சேரி தமிழ் அன்பர்களிடையே பெரும் பாராட்டுதலையும் போற்றுதலையும் அன்பையும் வெகுவாக பெற்று தலைத்திருக்கிறவர். குறிப்பாக புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், செயலர், பொருளாளர், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் போன்ற அத்தனை நண்பர்களுடைய ஆழமான அன்பை கொண்டிருப்பவர். மாணவ பருவத்திலேயே தமிழ் மொழியின் மீது தீராத ஆர்வம் கொண்டவராகவும் இளமை பருவத்தில் பன்முக ஆளுமை திறன் மிக்கவராகவும் திகழ்ந்தார் நம்முடைய நாயகர். மாணவ பருவத்திலேயே மொழியின் மீது தீராத ஆர்வம் கொண்டவர், பன்முக ஆளுமை திறன் மிக்கவர், ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். கல்லூரி காலத்தில் தமிழ் பேச்சு போட்டிகளில் 4 தங்கப் பதக்கங்களை வென்றவர். சாகித்ய அகாதமியின் நோக்கும் போக்கும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர். கல்வியியலிலும் முதுநிலை பட்டம் பெற்றவர். இவர் மிகச்சிறந்த கவிஞர், ஆற்றல் மிக்க திறனாய்வாளர், 6 மொழிகளை கற்றறிந்த பன்மொழி அறிஞர், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் ஆவார். நம்முடைய உலகத்திலே தமிழ் நூல்கள் போற்றப்பட வேண்டும் என்பதற்கு மொழிபெயர்ப்பு ஒரு நல்ல கருவியாக அமைகிறது. சொல்லப்போனால் மொழிபெயர்ப்பு தான் பல மொழிகள் தோன்றுவதற்கே காரணமாக இருந்திருக்கிறது. எழுத்தச்சனின் இராமாயணம்தான் மலையாள மொழியை தோற்றுவித்தது என்று கூறுவார்கள். பசுமை நினைவுகள், ராஜராஜவர்மா, பேணுதர் சர்மா, நாணயங்களிலிருந்து கடன் அட்டை வரை, கானகப்பள்ளி கடிதங்கள், அன்புள்ள அப்பா, சிங்கமும் முள்ளெலியும், லக்கனின் கதை, கிளித்தீவில் சாகசங்கள் என 10 நூல்களுக்கு மேல் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து அருந்தொண்டாற்றி வருபவர். இவருடைய கவிதை நூல் சித்திரை பூக்களாகும். இவர் இதுவரையில் இந்திய மொழிபெயர்ப்பு கவிதைகள், திரையிசை இலக்கியம், தமிழ் சிறுகதைகளில் செல் நெறிகள், திருக்குறள் ஆய்வுரை உட்பட 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியுள்ளார். சங்க இலக்கிய அழகியல், யாப்பியல் பற்றிய ஆய்வுகளையும் எழுதியுள்ளார். சென்னை இலக்கிய பட்டறையின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, நெய்வேலி புத்தக கண்காட்சி சிறந்த எழுத்தாளர் விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, கோலாலம்பூர் மலேசிய தமிழ்ச்சங்க விருது, தும்பி தமிழ் இலக்கிய திலகம் விருது உள்ளடங்கலாக பல விருதுகளை பெற்றவர். இளம் எழுத்தாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி வருபவர். சாகித்ய அகாதமியின் தென்மண்டல செயலாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். திருப்பாவை உரை மற்றும் திருப்பாவை
திருவெம்பாவை, சொற்பொழிவு என பல ஆய்வுரைகளை இணைய வழியிலும் வலையொலி மூலமாகவும் வழங்கி தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார். உலகம் தழுவிய மொழியாக, இந்தியா தழுவிய மொழியாக, பல மாநில மக்களாலும் பல மொழி மக்களாலும் போற்றப்படுகின்ற ஒன்றாக சிறந்து வளர்ந்திருக்கிறது என்பதை என்னுடைய பயணங்கள் எனக்கு தெரிவித்தன. குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் பயணம், அங்கே தமிழ் மக்கள் நெடுங்காலமாக வாழ்ந்து விரும்பி அழைத்து தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிகளும் பிறவும் ஆக தங்கள் பண்பாட்டை போற்றி வளர்த்திருப்பதை கோலாலம்பூர் சென்று பார்த்தேன். நம்மை போலவே பாரதிதாசன் பற்றிய பற்றுதலோடும் சங்க இலக்கியம் பற்றிய மிகுந்த போற்றுதலோடும் விளங்கி வருகிறார்கள். அங்கே பல சொற்பொழிவுகள் நவீன இலக்கியம் பற்றியும் பண்டை இலக்கியம் பற்றியும் தெரிவித்தேன். 8ஆம் உலகத் தமிழ் மாநாடு, மலேசிய சிலப்பதிகார மாநாடு, தேசிய அளவிலான கருத்தரங்கங்கள் உள்ளிட்ட தமிழ் அரங்குகள் பலவற்றில் பங்கேற்றவர். புதுவை அரசு பாவேந்தர் விழா பேருரை, சேலம் தமிழ்ச்சங்க பாரதிதாசன் சொற்பொழிவு, நெய்வேலி தமிழ் மாநாட்டு சிறப்புரை, புதுதில்லி கதா உரையரங்கம், பெங்களூர் தமிழ்ச்சங்க மூவ புகழுரை, சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், தமிழ் பல்கலைக்கழகங்கள், மதுரை உலக திருக்குறள் பேரவை என பல்வேறு கருத்தரங்குகள், இலக்கிய அமைப்புகள் நடத்திய விழாக்களிலும் பங்கேற்று சிறந்த ஆய்வுரைகளை வழங்கி மொழி வளர்ச்சியை புதிய திசை நோக்கி உயர்த்த வேண்டும் என்ற பெருநோக்கோடு செயலாற்றி வருபவர். மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளில் 1 மாத காலம் இலக்கிய பணிக்காக சென்று சிறப்புரைகள் வழங்கியுள்ளார். தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் மிகச்சிறந்த அறிஞர், சிறந்த பேச்சாளராக விளங்குபவர், தீவிர இலக்கிய வாசிப்பாளர், ஓய்வின்றி தமிழுக்கு தொண்டாற்றும் அறம் சார்ந்த கொள்கையாளர். தமிழக அரசின் 2019ஆம் ஆண்டிற்கான தமிழ்ச் செம்மல் விருதினையும் ரூபாய் 25,000 பரிசுத் தொகையையும் மாண்புமிகு முதலமைச்சர் இவருக்கு வழங்கி பாராட்டி சிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதும் ரூபாய் 2 லட்சமும் 2022ஆம் ஆண்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார். 2012ஆம் ஆண்டு முதல் 2017 ஆண்டு முதல் 5 ஆண்டு காலம் நான் சாகித்ய அகாடமியிலே பொதுக்குழு உறுப்பினராக செயல்பட்ட போது எனக்கு பக்கபலமாக இருந்து பல்வேறு இலக்கிய ஆக்கங்களை உருவாவதற்கு அவர் உறுதுணையாக இருக்கின்றார். ஐயா அவர்கள் என் முனைவர் பட்ட ஆய்விலும் எனக்கு மிகப்பெரிய அளவில் கிடைத்திட்ட ஒரு பெரும் பேராக கருதுகிறேன். ஏனென்றால் 2017ஆம் ஆண்டு அவரை நான் முதலாக சந்தித்தேன். என்னுடைய ஆய்வு 2 ஆண்டு காலம் தரவுகள் தேடுவதிலேயே கடந்தது. அவரை சந்தித்த பிறகுதான் என் ஆய்வுக்கான தரவுகள் கிடைத்ததுடன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவலாசிரியர்களுடன் நேர்காணல் எடுப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கப்பெற்று ஆய்வு விரைவுபடுத்தப்பட்டு எழுதப்பட்டது. நாகர்கோவிலிலே சாகித்ய அகாடமி சார்பில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றிருந்தோம். பெரும்பாலும் பார்வையாளராக நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பது வழக்கம். ஒரு அமர்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அறிஞர் அந்த நிகழ்விலே பங்கேற்க வரவில்லை. திடீரென ஐயா அவர்கள் என்னை அழைத்து, திருநாவுக்கரசு, நீங்கள் இந்த அமர்வுக்கு தலைமை தாங்குங்கள் என்று என்னை மேடையில் அமர்த்தி என்னை அழகு பார்த்த ஒரு மிகப்பெரிய மனதிற்கு சொந்தக்காரர். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் ஒரு பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, அதற்கு பல இடர்பாடுகள், பல சட்டத்திட்டங்கள் வரையறலாம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழ் என்று வந்துவிட்டால் அதை எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து கூட இருப்பவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்கள். கவிதை குறியீடு பாரதி என்பார்கள், தமிழிய குறியீடு பாவேந்தர் என்பார்கள், அமைதியின் குறியீடு இயேசுநாதர் என்பார்கள், அன்பின் குறியீடு வள்ளுவர் என்பார்கள். இவர்கள் அத்தனை பேர்களையும் ஒருங்கே உள்ளடக்கிய ஒரு சிறந்த மாந்த பாவலராக, மாந்த படைப்பாளராக, மாந்த திறனாய்வாளராக, நல்ல மொழிபெயர்ப்பாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசு இளங்கோவன் ஐயா அவர்களுடைய இந்த ஆவணப்படம் அவருடைய இலக்கிய உள்ளத்தை பறைசாற்றும் என்று எண்ணுகின்றேன்.
தமிழ் பல்கலைக்கழகத்தில் கால்டுவெல் அவர்களினுடைய 200 ஆண்டுகளை கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்த போது சாகித்ய அகாடமியின் சார்பில் இந்த நிகழ்வை 2 நாள் கருத்தரங்கமாக செய்யலாம், தேசிய கருத்தரங்கமாக செய்யலாம் என்று சொல்லி இங்கே நடத்துவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நின்றவர் அன்பிற்குரிய ஆசு இளங்கோவன் அவர்கள். கால்டுவெல் அவர்களை வேறு வேறு பார்வைகளில் சிலர் பார்த்த அந்த தருணத்தில் ஒன்றிய அரசின் சார்பில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒரு மிகச்சிறந்த கருத்தரங்கத்தினை நடத்தியதுடன் அதற்கு நூல் வடிவம் கொடுத்து நூலாக்கம் செய்வதிலும் பெருந்துணையாக நின்றவர்கள் அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களோடு சேர்த்து நம்முடைய அன்பிற்குரிய ஆசு இளங்கோவன் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சாகித்ய அகாதமியின் இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து கலந்து கொண்டு புதுச்சேரி, தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவினுடைய பல மாநிலங்களுக்கும் பல ஊர்களுக்கும் சென்று தமிழினுடைய மகத்துவத்தையும் தமிழ் இலக்கியத்தினுடைய பண்பாட்டையும் தமிழ் மக்களுடைய நாகரிகம் குறித்த அனைத்து சொல்லாடல்களையும் இந்திய மண்ணிற்கு தெரிவித்துக் கொண்டு வருபவர். இலக்கியத்தை ஒரு மேம்பாக்க படிக்கின்ற ஆற்றல் இல்லாமல் அவர் ஆழமாக நுட்பமாக படிந்து எழுதுகின்ற ஒரு ஆற்றல் பெற்றவர். அதனால் அவருடைய மொழிபெயர்ப்பு நாவலுக்கு கூட சமீபத்திலே தமிழ்நாடு அரசானது 2 லட்சம் ரூபாய் அவருக்கு சிறந்த விருதும் பரிசும் தமிழக அரசால் வழங்கப்பட்டது. திசையெட்டும் மொழிபெயர்ப்பு இதழ் வழங்கும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதை கானகப்பள்ளி கடிதங்கள் நூலுக்காக பெற்றார். ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் சரளமாக பேசிடும் திறனும் எழுதிடும் திறனும் பெற்றவர் நம்முடைய நாயகர். பல்வேறு மேடைகளில் இலக்கிய உரையாற்றி, இடையிடையில் சமூக மேம்பாட்டு உரையாற்றி, பாவேந்தர் பாரதிதாசன் வழியில் ஜாதி பேதமற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு வருபவர். அனைவரையும் நேசிக்க பழகு, அன்பு செலுத்து, அன்பு ஒன்றே நம்மை நாம் உணரச் செய்யும், அன்பு செலுத்த அறியாதவர் விலங்காயிருக்க கூட தகுதியற்றவர் என்று சக மனிதனை நேசிக்கச் சொல்லும் புத்தர் பிரான் வழியிலும் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்ற கவிதையின் மூலம் அறிவுறுத்தும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் வழியிலும் நின்று தன் பேச்சின் மூலமும் எழுத்தின் மூலமும் அறத்தையும் அன்பையும் அமைதியையும் தம் வாழ்நாள் முழுவதும் வலியுறுத்தி வருபவர்தான் நம்முடைய இலக்கிய செல்வர் அவர்கள். ஒரு பெண் தன்னுடைய துணையை தானே தேர்ந்தெடுத்து கொள்வதும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று இருப்பதும் தமிழ் சமுதாயத்தில் 2 அடிப்படை கருத்துக்களாக நான் கருதுகின்றேன். அதைத்தான் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுகிறது. பிறர் வலுவாக பொருந்தி சேர்க்கிற திருமணத்தை அது வற்புறுத்துவதில்லை. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்ததுவே. எனவே அன்பு எழுகிற பொழுது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தங்களுக்குள் சேர்ந்து திருமணத்தை தேர்ந்தெடுத்து தம்முடைய எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்கிறார்கள். இந்த ஒரு பாடல் உலகத்தையே கவர்ந்த ஒரு பாடலாக இருக்கிறது. எவ்வாறு திருக்குறள் உலகத்தை கவர்ந்ததோ அதுபோல இதில் ஒரு வரி இருக்கிறது, செம்புல பெயல் நீர் என்று. இந்த செம்புல பெயல் நீர் என்ற ஒரு சொல்லை நான் மொழிபெயர்ப்பு இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பதனாலே ஏ.கே. ராமானுஜன் மொழிபெயர்த்திருக்கிறதுனாலே அதனை ஒரு வரி சொல்லலாம். அந்த ஒரு வரியில் அதை மிக எளிதாக தி ரெட் எர்த் அண்ட் த போரிங் ரெயின் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். பாட்டிற்கு விடுதலை தந்த பாரதி நாட்டின் விடுதலைக்கும் போர் முரசு கொட்டினான். எட்டயபுரத்து எரிதழல் பாரதியின் வழியிலும் நம் இலக்கிய செல்வர் அவர்கள் தான் பணியாற்றிய அத்தனை அலுவலகங்களிலும் இந்தியாவின் அனைத்து மொழிகளின் ஏற்றத்திற்கும் பாடுபட்டவர். சாதுரியத்தையும் பரந்த சிந்தனைகளையும் கொண்டிலங்கும் இவருடைய உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட பேச்சுகள் தமிழகத்தின் நகர்ப்புற மற்றும் சிற்றூர்ப்புற மூலை முடுக்குகளில் உள்ள இளைஞர்களை எல்லாம் விரைந்து சென்றடைகின்ற தன்மை பெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பேச்சுகள் பொதுமக்களுடைய உள்ளங்களை கவர்ந்து அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி அநீதிகளை இனம் கண்டு அவற்றை நீக்கும் வழிகளை காட்டி புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்த வல்லதாக இருக்கிறது என்பது இவருடைய பேச்சை கேட்கும் இளைஞர்களின் கருத்தாக உள்ளது.
செம்மொழி தமிழ் மண்ணில் முளைத்த இன்னொரு இலக்கிய கற்பக விருட்சம் இவர். தமிழ் மண்ணை உயர்த்த தன்னையே அர்ப்பணிக்கும் மகான் இவர். காந்த ஊசி எப்போதும் வடக்கு நோக்கியே இருப்பது போல இவரின் இதயமும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தை 24 மொழிகள் பேசும் தரணி எங்கும் தலைநிமிரச் செய்திடுவார் இவர். ஆறு பொங்கி ஓடும் ஒரு நாள், அதுவே அடங்கி காய்ந்து வாடும் ஒரு நாள். ஒரு நாளும் வற்றாத ஜீவ நதியாகி நாவினால் பேச்சினை உரையினை நடத்திடும் சிந்தை உடையவர் இவர். புரட்சிக்கவி பாவேந்தன் தமிழையே மூச்சாய் கொண்டு வாழ்பவர் இலக்கிய செல்வர் இவர். மென்மை தன்மையானவர் இவர். ஆம், தகுதியானவர் இவர். அளவிலாத சொல்வளம் கொண்ட அருமையான பேச்சாளர் இவர். எவருக்கும் அன்பு செய்திடுவார். ஊறுகின்ற மணற்கேணி போலவே உள்ளத்தில் அன்பு கொண்டவர் இவரே. நிலைத்த புகழையும் நிம்மதி கொண்ட மனநிலையும் நலத்தையும் வளத்தையும் நிறைத்தே 100 நூற்றாண்டு வாழ வாழ்த்துகிறோம். வாழ்க வாழ்க ஐயா. அனைவருக்கும் உற்ற நண்பரே, நூற்றாண்டையும் தாண்டி இணையரோடு மகிழ்ந்து இணைந்து வாழ்ந்திடவே. பெற்ற தாயினும் மகிழ்ந்து உம்மை பெருமையோடு நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் நலமாய் வாழ்ந்திடவே. பாவேந்தர் சொல்வார், மாணவ சமுத்திர நாளின்று கூவு என்று. இந்த இரண்டையும் கலந்த கலவையாக வலம் வருகின்ற இலக்கிய உலகிற்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை வாழ்த்துவதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீண்ட நெடுகாலம் வாழ்ந்து இன்னும் பல அரிய தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இப்படிப்பட்ட அரிய பண்புகளை உடையவருடைய ஒரு ஆவணம் படம் எடுப்பதாக இருந்தது. அந்த ஆவணப்படம் நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அவருடைய காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது நமக்கு பெருமை. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய நண்பர் இளங்கோவனுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் எப்பொழுதும் சிறப்பாகவும் நீடோடி நீண்ட ஆயுளும் நிறை செல்வங்களையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என என்னுடைய அண்ணன் டாக்டர் ஏ இளங்கோவனை வாழ்த்துகின்றேன். இப்படிப்பட்ட ஐயா அவர்கள் தமிழாக வாழ்ந்து பல்லாண்டு காலம் தமிழாகவே வாழ்ந்து சிறப்பு செய்ய வேண்டும். இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை போற்ற வேண்டும் என்பதற்கு இந்த ஆவணப்படம் ஒரு சான்று என்பதை சொல்லி ஐயா அவர்கள் நீண்ட புகழோடு தமிழாக வாழ்ந்து சீரழவை தமிழோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி வருகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல உத்வேகத்தோடு ஐயா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளிலே மிகச்சிறந்த ஒரு படைப்பாளராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நிலைத்த புகழுடன் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்த அறிஞர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இந்த மண்ணிலே சிறப்படைய வேண்டும் என்று இந்த ஆவணப்படத்தின் வாயிலாக ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம். வணக்கம். ஐயா அவர்களுடைய பணிகள் தொடர்ந்து மகிழ்வோடு நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்கள் என்றென்றும் புகழ் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். உலகு தமிழுலகு தமிழ் இலக்கிய உலக அவரை நன்கு அறிந்து பெருமை பாராட்டி மகிழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனைத்தும் சார்பாக எங்கள் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்து மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இலக்கிய கர்த்தாக்களுக்கு மட்டுமல்ல, பேராசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு என அத்தனை துறை அறிஞர்களுக்கும் தன்னுடைய தமிழையும் ஆங்கிலத்தையும் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிற ஆசு இளங்கோவன் ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று இறைவனை வேண்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆவணப்படம் சிறப்பாக அமைய உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். நன்றி, வணக்கம்.